வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சில்கியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது ஹேர் ஃபால் ஆன இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும். நல்ல நியூட்ரிஷன், இது ஹேருக்கு உண்டான நியூட்ரிஷன் இதில் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணலான்றது, ஒரு வாழைப்பழம், எண்ணெய் பழுத்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பழம் நல்லா நம்ம நல்லா பழுத்துருச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹேர் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பழத்தை உரித்து நம்ம கட் பண்ணி ஜாரில் போட்டுக்குவோம். அரைக்கணும் நம்ம. இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதோட ஆலிவேரா ஜெல்லு கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கிடைக்கல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா ஜெல்லு இருக்கும் கடையில். அதில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது போட்டுக்கிறேன். இப்போ நான் ஊற வச்சு வெந்தயம் வச்சுருக்கேன். ஒரு 8 hours ஊறணும். அந்த வெந்தயத்தை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அடுத்து ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் போட்டுக்குவோம். அதோட இதுதான் மெயினாக போடுறது. இது கம்பு மாவு. கம்பு மாவில் கெரட்டின் இருக்குது. அது முடி வளர்கிறதுக்கு, முடி உதிர்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம ஹேருக்குன்னு கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டு 5000 7000 அந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. கம்பில் கெரட்டின் இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கு, முடி ஷைனிங் கொடுக்கறதுக்கு, சாஃப்டாக இருக்கும், பட்டு போல் இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம இதில் தேன் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டில் நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ அதை அரைச்சாச்சு. இதோட நம்ம ஒரு ஸ்பூனு மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய் சேர்த்துக்குவோம். அப்படி கடுகு எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அது மாதிரி சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பண்ணிவிட்டு இதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணது போட்டிருக்கேன் வீடியோவாக. அதை பார்த்துக்குங்க, அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அந்த ஆயிலை நீங்கள் நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 30 minutes ஆனதும், இல்லை ஒரு 45 minutes, அது உங்களுடைய விருப்பம். உடம்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹீட் பாடியாக இருந்தால் ஒரு 45 வச்சுக்கலாம். இல்லை கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 minutes இல்லை 20 minutes, மேக்ஸிமம் ½ hour வச்சுக்கங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. வச்சுட்டு இதை இந்த பேக்கை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்லா தலைக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் வரும். உதிர்ந்த இடத்துல இந்த ஸ்கல்பில் இருக்கிற ஹோல்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் டபுள் பாயில் ஹீட் பண்ணி அந்த ஆயிலை நீங்கள் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகியிருந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டது பிற்பாடு உங்களுக்கு அதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இதில் கம்பு மாவு கெரட்டின் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு. நல்லா ஹேரை நல்லா பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிட்டு நல்லா ஸ்கல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.